10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Good morning student. Today we discuss about the unit 3 lesson 8 excretion. So the excretion அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா the metabolic waste are removed from the body. Generally metabolic waste அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் மெட்டபாலிசம், அனபாலிசம், கேட்டபாலிசம், மெட்டபாலிசத்தை ஜென்ரலி we can divide it into two டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அனபாலிசம், another one is a கேட்டபாலிசம். ஸோ இந்த மாதிரி மெட்டபாலிசம் நடக்கிறதுல நம்ம பாடியில் எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம இம்மீடியட்டாக நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு பாய்ஸ்னஸ். ஸோ இது வந்து பாய்ஸ்னஸாக மாறிடும் அண்டு கில் த ஆர்கானிசம். அதை ஆர்கானிசத்தையே கில் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது அந்த எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட்டு. ஸோ வாட் இஸ் எக்ஸ்க்ரீஷன்? Excretion is one of the process. In this process, metabolic waste are eliminated from the body. We call it as a excretion. இதை நம்ம excretion அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக மெட்டபாலிக் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இதெல்லாம் இருக்குது ஜென்ரலாக. ஸோ இப்போ அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்கோட எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா. ஓகேங்களா? நமக்கு நேச்சுரலாக அது வந்து அமோனியா தான். அமோனியா அது நேச்சுரலாக அது வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு யூரியாவாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஆவி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வாட்டரில் கரைச்சி யூரினாக நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து யூரியா. ஸோ வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த யூரிகோடாலிக். ஓகேங்களா? யூரியோடாலிக் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து எதில் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியோடாலிக். இஃப் த அனிமல் ப்ரெசன்ட் இன் த வாட்டர் இட் மே பி அமினோடாலிக்காக இருக்கலாம். ஸோ விச் எக்ஸ்க்ரீட் த அமோனியா. அமோனியாவை வந்து அது எக்ஸ்க்ரீட் பண்ணலாம். ஸோ அமோனியாவுக்கும் யூரியாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லெஸ் டாக்ஸிக் when we compare to the அமோனியா. அமோனியாவோட கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி அமோனியாவை நம்ம எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட்டாக நம்ம பாடியிலேருந்து அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வாட்டர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு 5 லிட்டர் குடித்தா போதுன்னா அதுக்கு ஒரு 20 லிட்டர் தண்ணினாச்சும் நமக்கு வேணும். அப்போ தான் அந்த வந்து அமோனியா வந்து டிசால்வ் ஆகி நம்ம பாடியிலேருந்து வெளியில் வரும். ஸோ சீயில் இருக்கிற அனிமல்ஸ் அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் நிறைய எடுத்துக்கிட்டு அமோனியாவை கரைச்சி அது வழியாக அனுப்பிடும். ஸோ இது எல்லாமே அமினோடாலிக் அப்படின்னு சொல்கிறோம். வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த யூரியோடாலிக். The birds we are classified under the uricotalic which eliminate the uric acid. ஸோ நம்ம பேர்ட்ஸோட எச்சம்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா அதில் கொஞ்சம் ஆசிட் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட். அதில் வந்து யூரிக் ஆசிட் இருக்கிறதுனால cannot ஸ்டோர் ஃபார் லாங் டைமுக்கு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்படியே போய்கிட்டே இருக்கும், எச்சத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் ஜென்ரலி கிளாசிஃபைட் இன்டு டிபெண்டிங் அப்பான் த நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வச்சு நம்ம we can divide it into 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அமினோடாலிக், யூரியோடாலிக் அண்டு யூரிகோடாலிக் அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஜென்ரலாக எக்ஸ்க்ரீஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த ப்ராசஸில் நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் ஆகுதுன்னா மெட்டபாலிக் வேஸ்ட்டை வந்து நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஹையர் அனிமல்ஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி லோயர் அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹையர் அனிமல்ஸுக்கு நம்ம போவோம். ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் இது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஏர்லியஸ்ட் அனிமல் லைஃப் ஃபார்ம் அரோஸ் அரௌண்ட் 700 மில்லியன் இயர்ஸ் எகோ. ஓகேங்களா? இந்த அனிமல்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஏர்லியஸ்ட் லைஃப் வந்து ஆரிஜினேட் ஆக ஆரம்பித்தது. தேர் ஆர் மெரைன் ஆர்கானிசம் லைக் த மாடர்ன் ஸ்பாஞ்சஸ். சச் செல் ஆஃப் த மாடர்ன் ஸ்பாஞ்சஸ் இஸ் சரௌண்டட் பை சீ வாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீல தான் வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சீ வாட்டர்லேருந்து தான் ஒவ்வொரு அனிமல்ஸும்
இந்த உலகத்துக்கு வந்தது, அப்படியே டெவலப் ஆகி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்தது. இந்த ஸ்பாஞ்சஸில் வந்ததில் ஃபஸ்ட்டில் இப்போ இருக்கிற மாடர்ன் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் செல் ஆஃப் எ மாடர்ன் ஸ்பாஞ்சஸ் சரௌண்டட் பை எ சீ வாட்டர். ஸோ இப்போ இருக்கிற ஸ்பாஞ்சஸோட வெளிப்பகுதியில் என்ன இருக்குன்னா சீ வாட்டர் இருக்கும். பட் இட்ஸ் மெயின்டைன் அண்ட் இன்ட்ரசெல்லுலார் அயனிக் காம்போசிஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் த சீ வாட்டர். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்சஸ் இருக்குன்னா அதுக்குள்ளார ஒரு மீடியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்ட்ரசெல்லுலார் அயனிக் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட பாடியில் ஒரு சீ வாட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும், சீயில் சால்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பாஞ்சஸோட பாடியில் உள்ளார போய் பார்க்கும்போது அது ஒரு கரெக்டான ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை இன்ட்ரசெல்லுலார் அயனிக் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம். இப்போ நம்மளும் பாருங்கள், வெளியில் எவ்வளோ தான் குளிர் அடித்தாலும் சரி, டெம்பரேச்சர் ரொம்ப ஜில்லுன்னு ஆனாலும் சரி, நம்ம பாடி கரெக்டாக ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? இதை தான் நம்ம இன்டர்னல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். விச் மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் இன்டர்னல் ஸ்டேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். திஸ் ப்ராசஸ் வி கால்ட் அஸ் ஏ ஹோமியோஸ்டாசிஸ். இந்த ப்ராசஸுக்கு பேர் ஹோமியோஸ்டாசிஸ். அதே மாதிரி வாட்டர் லெவல், நம்ம நிறைய வாட்டரை குடித்தாலும் கரெக்டான வாட்டரை நம்ம பாடியில் வச்சுக்கிட்டு மிச்ச வாட்டரை நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய சால்ட்டை சாப்பிட்டுட்டோம், கரெக்டான சால்ட் அளவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மிச்ச சால்ட்டை எல்லாமே நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரசெல்லுலார் அயனிக் காம்போசிஷனை அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவல்யூஷன் லீட் டு சேஞ்சஸ் இன் த ஆர்கனைசேஷன் ஆஃப் த திசு லேயர் followed by formation of specialized external tissue layer. ஸோ எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னா நமக்கு சிங்கிள் செல்லுலார் அனிமல்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சஸ் வந்தது, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு திசு லெவல் வந்தது, அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம் லெவல். இந்த மாதிரி சிங்கிள் செல்லுலேருந்து அதுக்கப்புறம் திசு லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல், இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எவல்யூஷன் நடந்துக்கிட்டே இருந்தது. எவல்யூஷன் லீட் டு சேஞ்சஸ் இன் த ஆர்கனைசேஷன் ஆஃப் த திசு லேயர் ஃபாலோடு பை ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்டர்னல் திசு லேயர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எக்ஸ்டர்னல் திசு லேயருக்கு பாடி போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷனில் டெவலப் ஆகிக்கிட்டே வருது. These provide a barrier between the external environment and the internal fluid, resulting in the formation of extracellular fluid. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு அதோட பாடி போகும்போது என்ன ஆகுதுன்னா, வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட்லேருந்து தன்னை பாதுகாக்கிற மாதிரி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிடுது. வி கால்ட் அஸ் ஏ, அதுக்கு இன்டர்னல் ஃப்ளூயிடை பாதுகாக்கிற மாதிரி ஒரு பேரியரை உண்டு பண்ணிடுது. These provide a barrier between the external environment and the internal fluid, resulting in the formation of extracellular fluid. அதுக்கு வெளியில் ஒரு fluid இருக்கிற மாதிரி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிடுது. இப்போ ஹார்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க, ஹார்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஹார்ட்டுக்கு மேலே பெரிகார்டியம் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? அந்த பெரிகார்டியம் லேயர் டபுள் லேயராக இருக்கும். அந்த பெரிகார்டியல் லேயருக்கு இடையில பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது அதோட பாடியில் கொஞ்சம் சேஞ்சஸை உண்டு பண்ணுது. இதை நம்ம எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? பீரியாடிக்கல் சேஞ்சஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசத்துலேயும் இருக்கும். ஸோ அது சில ஆர்கானிசத்தில் சீக்கிரம் எவல்யூஷன் ஆகும். சில அனிமல்ஸ் சில பிளான்ட்லாம் ரொம்ப 1000 வருஷம் 2000 வருஷம் ஆனாலும் மைன்யூட் எவல்யூஷனை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஓகேங்களா? என்விரான்மெண்ட்டு தான் அதுக்கு காரணம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மேஜர் சேஞ்சஸ் இன் ஆஸ்மா ரெகுலேஷன் அண்ட் அயனிக் ரெகுலேஷன் அக்கர்ட் டியூரிங் த எவல்யூஷன் ஆஃப் கார்டேட்ஸ். ஸோ நம்ம நல்ல மேஜர் சேஞ்சஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கார்டேட்டில் நல்லா பார்க்கலாம். மேஜர் சேஞ்சஸ் இன் ஆஸ்மா ரெகுலேஷன் அண்ட் த அயனிக் ரெகுலேஷன் அக்கர் டியூரிங் த எவல்யூஷன் ஆஃப் கார்டேட்ஸ். இன்வெர்டபிரேட்லாம் கொஞ்சம் தான் நம்ம பார்க்க முடியும். இதே கார்டேட்டில் பார்த்தோம்னா நல்லா அதோட டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு செல் சிங்கிள் செல்லுலராக இருக்கும்போது அதில் பாடியில் ஒரே ஒரு செல்லு தான் எல்லா வேலையுமே செய்யும். ஆனால் இப்போ ஹையர் லெவல் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு திசுவாக ஃபார்ம் பண்ணும். குரூப் ஆஃப் திசு டு ஃபார்ம் ஏ ஆர்கன், குரூப் ஆஃப் ஆர்கன் டு ஃபார்ம் ஏ ஆர்கன் சிஸ்டம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போவோம். ஓகேங்களா? நமக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இதில் நம்ம நல்லா பார்க்கலாம்னா கார்டேட்டில் பார்க்கலாம். இந்த எபிலிட்டி டு கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா செல்லுலர்லி ஃப்ளூயிட் காம்போசிஷன் வாஸ் எசென்ஷியல் ஃபார் த
diversification of animals to inhabit brackish water, fresh water and land. ஓகேங்களா? ஸோ நம்ம பிராக்கேஷ் வாட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோன்னா களிமுகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவரும் ஓகேங்களா சீயும் சேர்ற இடம், அந்த இடத்துல எப்பயுமே கலங்கல் தன்மையாக தான் இருக்கும் அந்த தண்ணி. அங்கே இருக்கிற அனிமல்ஸுக்கெலாம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். என்ன ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சென்ஸ் ஆர்கன் மட்டும்தான் நல்லா டெவலப் ஆகிருக்கும், ஐயெல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்காது. ஓகேங்களா? அதில் வந்து இந்த மாதிரி அதில் ஆண்டனா இந்த மாதிரி இருக்கும், அதை வச்சு ஸ்மெல்லை வச்சு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் என்ன அனிமல்ஸ் வருதுன்னு. ஏன்னா அங்கே வந்து கலங்கல் தன்மையாகவே இருக்கும், எப்பயுமே லைட் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற அனிமல்ஸுக்கெலாம் ஒரு பெக்குலியர் கேரக்டர் இருக்கும். இது பிராக்கேஷ் வாட்டர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல இருக்கிறது. ஃப்ரெஷ் வாட்டர் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, அதில் இருக்கிற சால்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி பாடியில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும், அதை கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சீ வாட்டரில் இருக்கிற அனிமல்ஸை எடுத்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டால் அது உயிரோடு இருக்குமானா அது இறந்துடும். ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆஸ்மா ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சீ வாட்டரில் அதோட பாடி கான்சன்ட்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் நம்ம போடும்போது இங்கே கான்சன்ட்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது இறந்துடும். அதே மாதிரி லேண்ட் அனிமல்ஸ் உங்களுக்கு தெரியும், லேண்டில் இருக்கிறதுக்கு ஒரு பெக்குலியர் கேரக்டர் வேணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ்லாம் இருக்குது. பிராக்கேஷ் வாட்டரில் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குது, லேண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாமே இதில் சர்வைவல் அப்படின்னா ஒரு எபிலிட்டி இருக்கணும். இதில் நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில எபிலிட்டி இருந்தால் தான் அது வந்து அந்த அனிமல்ஸ் வந்து அந்த ஏரியாவில் இருக்க முடியும். ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மெரைன் வாட்டராக இருந்தாலும் சரி, பிராக்கேஷ் வாட்டராக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெக்குலியர் கேரக்டர் அதுக்கு வேணும். அனிமல் தட் இன்வர்ட் லேண்ட் ஹேட் த ரிஸ்க் ஆஃப் டெசிகேஷன் அண்ட் வேர் unable to excrete metabolic waste directly into the water. ஓகேங்களா? ஒரு அனிமல்ஸ் வந்து ஓகேங்களா லேண்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து டைரெக்டாக வந்து எதில் போட அதோட எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்டெல்லாம் வாட்டரில் கொடுக்க முடியாது, வாட்டரில் அது ரிலீஸ் பண்ண முடியாது. ஹென்ஸ் தேர் வாஸ் எ நீட் ஃபார் எ ஆல்டர்னேட்டிவ் பாத்வே டு டிஸ்போஸ் த நைட்ரோஜினஸ் வேஸ்ட். நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இது சிம்பிளாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், வாட் ஆர் த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அப்படின்னா 3 இருக்குது. ஒன்று வந்து அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், இது 3ஐயும் நம்ம நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம சீல இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் என்னவாக இருக்குன்னா அமினோடாலிக்காக தான் இருப்போம் நம்ம கண்டிப்பாக. ஓகேங்களா? நம்ம அமோனியாவை தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பாடியில் அமோனியா தான் ஃபஸ்ட்டு உருவாகுது. அந்த அமோனியா இஸ் converted into urea with the help of ornithine cycle. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா? அமோனியா தான் நம்ம பாடியில் நம்மளோட எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட்டு. அந்த அமோனியாவை வந்து நேச்சர் வந்து என்ன பண்ணுதுன்னா அமோனியாவை வந்து கரைச்சி வெளியில் ஏற்றணும் அப்படின்னா நிறைய வாட்டர் வேணும் அப்படிங்கிறதுனால இயற்கையில் அமோனியா இஸ் கன்வெர்டட் இன்டு யூரியா வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்னித்தின் சைக்கிள். ஆர்னித்தின் சைக்கிள் அப்படின்னு ஒரு சைக்கிள் நடக்குது. அந்த சைக்கிளில் இந்த சைக்கிள் எங்கே சார் நடக்கும் அப்படின்னா லிவரில் நடக்குது. அமோனியா இஸ் கன்வெர்டட் இன்டு யூரியா, அமோனியாவை வந்து யூரியாவை இது கன்வெர்ட் பண்ணுது. ஸோ மோஸ்ட் அனிமல்ஸ் ரிலே ஆன் கிட்னி டு கண்ட்ரோல் அயனிக் அண்டு வாட்டர் பேலன்ஸ். ஓகேங்களா? நிறைய கார்டியேட் நிறைய அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்னி இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டத்தில் மேஜர் ஆர்கன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, எ பேர் ஆஃப் கிட்னி. ஓகேங்களா? இந்த கிட்னி இப்போ நம்மளோட கிட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். நம்மளோட கிட்னி என்ன மாதிரி இருக்கும்? பீன்ஸ் அந்த விதை மாதிரி பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதே மாதிரி கிட்னிக்கு மேல் பகுதியில் ஒரு கவரிங் இருக்கும், கேப்சியூல். நாட் ஒன்லி கிட்னி மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் இஸ் கவர்டு பை ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் கவரிங். இஃப் யூ டேக் ஹார்ட் இஸ் கவர்டு பை பெரிகார்டியம். பிரெயினை நம்ம எடுத்துட்டோன்னா இட் இஸ் கவர்டு பை meninges. The meninges means namely it consists of 3 layers: dura mater, bia mater, arachnoid membranes. Eye is covered by sclera, choroid, retina. ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனுக்கு மேலேயும் ஒரு கவரிங் இருக்கும், ப்ரொடக்டிவ் கவரிங். அதே மாதிரி கிட்னிக்கு மேலே என்ன ப்ரொடக்டிவ் கவரிங் இருக்குது அப்படின்னா கேப்சியூல். இது நீட்டில் கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. கிட்னிக்கு மேலே வந்து கேப்சியூல் அப்படிங்கிற ஒரு கவரிங் இருக்கும்.
ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு தாட்டி கேட்டிருந்தாங்க லங்ஸுக்கு மேலே என்ன கவரிங் இருக்கும். ஓகேங்களா, லங்ஸுக்கு மேலே ஃப்ளூரல் மெம்பரைன் அப்படிங்கிற ஒரு கவரிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேஜராக இருக்கிற எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, a pair of kidney. Some animals depend on external tissue such as the gills, skin and digestive mucosa to collectively regulate three homeostatic process. ஓகேங்களா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா which maintain the internal equilibrium. நம்ம தண்ணி அதிகமாக குடிச்சிட்டாலும் சரி, சால்ட் அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, இந்த ஹோமியோஸ்டாசிஸ் ப்ராசஸில் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, எல்லா அனிமல்ஸுக்கும் கிட்னி இருக்குமா? இருக்காது. ஒரு சில இப்போ ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறது, அதே மாதிரி சால்ட் வாட்டரில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு சில ஃபிஷ்ஷுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கில்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கில்ஸ் இப்போ ஃப்ராக் எடுத்துக்கிட்டோன்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் இருக்கும், அதில் ஸ்கின் வழியாகவே அது ரெஸ்பயர் பண்ணும். ஓகேங்களா, கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். அதே மாதிரி இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து மேஜர் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் கிட்னி, அதில் மட்டும்தான் நம்ம எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவோமா அப்படின்னா அது மட்டும் இல்லை, ஸ்கின்னுலேயும் நம்ம எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டு நம்ம பாடியிலேருந்து ஸ்வெட்டிங்காக வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுலேயும் நைட்ரஜனஸ் வேஸ்டெல்லாம் கலந்து தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில் எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டுக்கு ஸ்கின்னும் யூஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி சில அனிமல்ஸ் வந்து மெயின்லி டிபெண்டிங் அப்பான் த கில்ஸ் அண்டு ஸ்கின், இது ரெண்டையுமே நிறைய அனிமல்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. அண்டு டைஜஸ்டிவ் மியூகோசா, அதே மாதிரி டைஜஸ்டிவ் மியூகோசா டு கலெக்டிவ்லி ரெகுலேட் 3 ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ இது என்ன ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அயோனிக் ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். நைட்ரோஜன் எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிற 3 ப்ராசஸ் இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கங்க. இதை வந்து ரெகுலேட் 3 ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அயனிக் ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, நைட்ரோஜனஸ் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இது 3ஐயும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா வாட் இஸ் ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன். ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன்னா என்ன? ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் இஸ் த கண்ட்ரோல் ஆஃப் திசோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் which act as a driving force for movement of water across biological membrane. ஸோ ஆஸ்மா ரெகுலேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் வாட்டர், ஓகேங்களா, அக்ராஸ் த பயாலஜிக்கல் மெம்பரைன்ஸ். ஒரு பயாலஜிக்கல் மெம்பரைன்ஸ் வழியாக என்னென்ன மாலிகுல்ஸ்லாம் உள்ளார போகணும் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது இந்த ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன். அதுதான் என்னென்ன மாலிகுல்ஸ்லாம் உள்ளார போகணும், எது வெளியில் வரணும் அப்படிங்கிறத அதை ரெகுலேட் பண்ணோம். ஸோ ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் இஸ் த கண்ட்ரோல் ஆஃப் திஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் விச் ஆக்ட் அஸ் எ driving force for movement of water across biological membranes. ஓகேங்களா, ஸோ இந்த வழியாக நம்ம பாடியில் உள்ளார போகுது வெளியில் வருது அப்படிங்கிறத ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் வந்து ஆஸ்மா ரெகுலேட்டர் மெயின்டைன் தர் இன்டர்னல் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் irrespective of their external asthmatic environment. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாலிகுல்ஸ் இல்லை அப்படின்னா அதை மட்டும்தான் உள்ளார அனுப்பும். ஓகேங்களா, ஸோ நம்ம பாடியில் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதில் இதெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்தது டிபெண்டிங் ஆன் த எபிலிட்டி டு டாலரேட் சேஞ்ச் இன் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as ஸ்டீனோஹாலைன் அண்டு யூரிஹாலைன். ஸோ 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம், ஸ்டீனோஹாலைன் அண்டு யூரிஹாலைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுமா இல்லை பண்ணாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டீனோஹாலைன் அண்டு யூரிஹாலைன் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸ்டீனோ அப்படின்னா நேரோ. ஓகேங்களா, இந்த ஸ்டீனோஹாலைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the ஸ்டீனோஹாலைன் அனிமல்ஸ் கேன் டாலரேட் ஒன்லி நேரோ. ஸ்டீனோ அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குறக்கூடிய கொஸ்டின். ஸ்டீனோஹாலைன் அப்படின்னா நேரோனா ஒரே மாதிரி
அதோட வாட்டரில் இருக்கிற சால்ட் லெவலை கரெக்டாக அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஸ்டீனோ ஹேலைனில் எந்த ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் சரி அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாடியை. ஓகேங்களா, இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்குது. த ஸ்டீனோ ஹேலைன் அனிமல்ஸ் கேன் டாலரேட் ஒன்லி நேரோ ஃப்ளக்சுவேஷன் இன் த சால்ட் கான்சன்ட்ரேஷன். சால்ட் எவ்வளவு தான் வெளியில் இருந்தாலும் சரி இது கரெக்டாக அதோட பாடியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஸ்டீனோ ஹேலைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா whereas the யூரிஹேலைன் அனிமல்ஸ் ஆர் ஏபிள் டு டாலரேட் வைட் ஃப்ளக்சுவேஷன் இன் த சால்ட் கான்சன்ட்ரேஷன். ஆட்ரிமியா, டிலேபியா, ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியா அண்டு டிலேபியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எவ்வளோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட பாடியை மாற்றிக்கும். ஓகேங்களா, வைடு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸ்டீனோ ஹேலைன் அப்படின்னா நேரோ ரேஞ்ச், இதெல்லாம் அதிகமாக மாறாது. ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி பாடியை கரெக்டாக வச்சுக்கும். வெளியில் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது மாற்ற முடியாது. இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து ஸ்டீனோ ஹேலைன் அண்டு யூரி ஹேலைன் அப்படின்னு நம்ம நல்லா ரெண்டாக பிரிச்சிடுறோம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஸ்டீனோ ஹேலைன் அனிமல்ஸ் கேன் டாலரேட் ஒன்லி நேரோ ஃப்ளக்சுவேஷன் இன் த சால்ட் கான்சன்ட்ரேஷன். கோல்டு ஃபிஷ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, கோல்டு ஃபிஷ், அதை நல்லா பார்த்துங்க. யூரி ஹேலைன் அப்படின்னா இதில் வந்து ஆட்ரிமியா ஒரு எக்ஸாம்பிள், டிலேபியா ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேட்பாங்க, விச் ஒன் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த யூரி ஹேலைன், அதில் எதை நம்ம பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளை குழப்புற மாதிரி என்ன எக்ஸாம்பிள் இருக்கோ அதை நல்லா தெளிவாக மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்கிரீஷனுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் த மேஜர் நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் ஆர் அமோனியா, யூரியா அண்டு யூரிக் ஆசிட். இதை நம்ம முதல்லையே பார்த்துட்டோம். வாட் ஆர் த மேஜர் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். ஓகேங்களா, ஸ்டீனோ ஹேலைன்னா என்ன, யூரி ஹேலைன்னா என்ன, ஆஸ்மா கன்ஃபார்மர்ஸ்னால் என்ன. ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 3 நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அப்படின்னா அமோனியா, யூரியா அண்டு யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அமோனியாலாம் எந்த அனிமல்ஸ் அதிகமாக வெளியில் ஏற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அமோனியா. ஓகேங்களா, யூரியா அப்படின்னா லேண்ட் அனிமல்ஸ், யூரிக் ஆசிட்டும் லேண்ட் அனிமல்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இதில் பேர்ட்ஸ்லாம் இதில் வரும். இந்த மாதிரி வாட் ஆர் த 3 டைப் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க, அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். இது 3மே 3 டைப் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். அதர் வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டீன் மெட்டபாலிசம் ட்ரை மீத்தைல் அமைன் ஆக்சைடு. ஓகேங்களா, ஸோ இது 3மே நல்லா ஃபெமிலியராக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இதை விட்டுட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ட்ரை மீத்தைல் அமைன் ஆக்சைடு in a marine teleost, guanine in spider. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. குவானைன் வந்து ஸ்பைடர்லேருந்து குவானைன், அதே மாதிரி டீலியோஸ்ட்லேருந்து டிஎம்ஓ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹிப்ரிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிப்ரிக் ஆசிட்டும் ரிலீஸ் பண்ணும், ஆலண்டோனிக் ஆசிட், ஆர்னித்தோரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை கிரியேட்டினின், பியூரின், பிரமிடின், ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை வெளியில் விட்டுட்டு இருக்கோம். ஆனால் மேஜர் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு என்ன அப்படின்னா யூரியா, யூரிக் ஆசிட் அண்டு அமோனியா. ஸோ இதை நல்லா பார்த்துங்க, இதை நல்லா ஈஸியாக படிச்சுங்க. ஒரு அமோனியா அப்படின்னா அது சீ வாட்டரில், ஏன் அப்படின்னா இது வந்து வாட்டர் அதிகமாக வேணும். ஸோ இருக்கிறதுலே எது சார் ரொம்ப டாக்ஸிக் அப்படின்னு கூட கேட்கலாம், அமோனியா. ஓகேங்களா, ஸோ யூரியாலாம் லெஸ் டாக்ஸிக் தான் when we compare to the அமோனியாவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த லெசனில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இந்த இன்ட்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீனோ ஹேலைன்னா என்ன, யூரி ஹேலைன்னா என்ன. ஓகேங்களா, அதே மாதிரி இதில் மெயினாக வந்து அயனிக் ரெகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வாட்டரில் இருக்கிற அயன் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைஞ்சிட்டாலும் நம்ம வந்து சர்வைவல் ஆக முடியாது. ஓகேங்களா, அயனிக் கான்சன்ட்ரேஷன் கரெக்டான என்னென்ன அயன்லாம் நம்ம பாடியில் இருக்கணுமோ அது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு டிசென்ட்ரி, காலரா வருது அப்படின்னா அவங்க பாடியில் இருக்கிற நிறைய மினரல்ஸ் வந்து லாஸ் ஆகிரும். ஓகேங்களா, நிறைய லாஸ் ஆகிருச்சு அப்படின்னா அவங்க வாட்டரும் நிறைய லாஸ் ஆகிரும்.
எக்ஸ்ட்ரா செல்லுலார் இன்ட்ரசெல்லுலார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லுக்கு வெளியில் இருக்கிறது செல்லுக்கு உள்ளார் இருக்கிறது எல்லாமே நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க டெத் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு அவங்க போக வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக வந்து நம்ம ஸ்டீனோஹேலைன், யூரிஹேலைன், அதே மாதிரி நைட்ரோஜனஸ் வேஸ்ட் என்னென்ன இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன். ஓகேங்களா? மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் பார்ப்போம். ஓகே.